Morning. Good morning, student. Welcome to online class. Chapter 6, the unit cell, the unit of life. அதாவது செல் வந்து ஒரு வாழ்வினுடைய அலகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ சாப்டர் அவுட்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிஸ்கவரி, மைக்ரோஸ்கோபி, செல் தேரி, types of cell, plant and animal cell, cell organelles, nucleus, flagellas. இதுதான் வந்து இந்த லெசன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், the word cell comes from the Latin word cello, which means a small compartment. The word cell was the first used by the Robert Hooke 1662. Therefore, the term cell is an old as 300 years. அப்போ செல் என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பெட்டி என்று பொருள்படும். செல்லே என்ற லத்தீன் மொழி செல்லிலிருந்து, செல்லே என்ற இதிலிருந்து தான், லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்து சொல்லிலிருந்து தான் வந்து செல் என்ற வார்த்தை வந்து உருவானது. இது யார் முதல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் வூக் 1662. செல் என்ற சொல் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வழக்கத்தில் வந்து இருந்து வந்தது என்று தெரிய வருது. நெக்ஸ்ட், டிஸ்கவரி. அரிஸ்டாட்டில், first Aristotle என்ன பண்றாரு was the one who first in a recognized that the animal and plant consist of the organized structure unit but unable to explain with it was the 1660. அதாவது அரிஸ்டாட்டில் என்ன பண்றாருனாக்கா விலங்கு மற்றும் அனிமல் மற்றும் பிளான்ட்ஸ் எப்படி வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பா வந்து காணப்படுது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சாரு. நெக்ஸ்ட் வந்து ராபர்ட் வூக். ராபர்ட் வூக் பார்த்தீங்கன்னாக்கா தேன்கூட்டில் இருக்கிற பல சிறிய அறைகளை கொண்ட அமைப்பை தக்கை திசுக்களை வந்து கண்டறிந்தார். நெக்ஸ்ட்டு 1665 வந்து செல் என்று பெயரிடப்பட்டது. இந்த பணிக்காக வந்து மைக்ரோகிராஃபியா என்ற பெயரை தொகுத்தார். மைக்ரோகிராஃபியா. அதுக்கடுத்து பின்னர் ஆண்டன் பான் லூவன் வூக் தான் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செல் துகளுக்கு வந்து அனிமல் கியூலஸ் என்று பெயரிட்டார். அதுக்கடுத்தது ராபர்ட் பிரவுன் 1831 வந்து 39 தாவர செல்ல காணப்படும் உருண்டியான அமைப்புக்கு ஸ்பெரிக்கல் பாடி உட்கருன்ட்டு பெயரிட்டாரு. அதுக்கு அடுத்தது H.J. டூட்ரோசெட் 1864 என்ற பிரான்ச் அறிவியலர் பார்த்தீங்கன்னாக்கா செல் கோட்பாடு என்ற கருத்தை வந்து முதல்ல வந்து வெளியிட்டார். அதுக்கு அடுத்தது மத்தியோஸ் ஷில்டன் ஜெர்மன் தாவரவியல், தியோடர் ஷிவான் 1833 ஆகியோர் வந்து செல் கொள்கையினுடைய அடிப்படை பண்புகளை வந்து முன்னிட்டாங்க. அதுக்கடுத்து ரூடல் விர்சலோ செல் கோட்பாட்டை வந்து விளக்குனாங்க. அப்போ டிஸ்கவரி செல் வந்து யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட், மைக்ரோஸ்கோபி, நுண்ணோக்கியல். மைக்ரோஸ்கோபி இஸ் an invisible instrument in studying the cell and subcellular structure. It offers scope in studying microscopic organism, therefore named as a microscope. A small piece a great. அப்போ செல் மற்றும் செல் நுண் அமைப்பை பற்றி அறிவதற்கு நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் வந்து மிகவும் வந்து ஒரு முக்கிய கருவியாக வந்து பயன்பட்டுச்சு. சிறு சிறு மைக்ரோ ஆர்கானிசத்தையும் எப்படி பார்க்கலான்னாக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாததை வந்து என்ன பண்ணலாம், மைக்ரோஸ்கோப் மூலம் தான் வந்து பார்க்க முடியும். இது வந்து கிரேக்க மொழியில் வந்து மைக்ரோஸ் என்னாக்கா சிறிய, ஸ்பிக்பின் என்றது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தல்,
see visual அப்படின்ற பத்தியா பார்க்கறத வந்து குறிக்கும். ஜட்ஜோசன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு நுண்ணோக்கியை வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டறிந்தார். இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்லி ஒர்க் அண்ட் லென்ஸ் சிஸ்டம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் நுண்ணோக்கியில் வந்து லென்ஸ் அமைப்பினுடைய அடிப்படையில் வந்து வேலை வந்து செய்யுது. அதில் வந்து ஒளி மற்றும் லென்ஸ் எதிரொலித்தல் உருப்பெருக்கம் இதன் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுது அந்த உயிரினம் வந்து நம்மளுக்கு தெளிவான ஸ்ட்ரக்சராக வந்து தெரியுது. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் a bright field microscope. A bright field microscope is the used in microscope is studying various aspects of cell. It allows a light to pass directly through the specimen and show well distinction image. அதாவது மிகை ஒளி புல நுண்ணோக்கி அதுதான் பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் என்று சொல்கிறோம். செல்களை பற்றி பல்வேறு அம்சங்களை வந்து அறிவதற்கு வழக்கமாக வந்து மிகை ஒளி நுண்ணோக்கி வந்து பயன்படுது. இதில் புலனாகிற ஒளி கதிர்கள் வெவ்வேறு அளவில் வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஈர்த்து ஒளி மாதிரிய உருப்பெருக்கத்தை வந்து பெறுவதற்கு சில புள்ளிகளில் வந்து சுழற்சி சரி செய்யக்கூடிய 4 வகை பொருளருகு லென்ஸ் 5x 10x 45x 100x மதிப்பு திறனை வந்து பெற்றிருக்குது. அதனுடைய அடிப்படையில் வந்து செயல்படுது அப்படின்றத வந்து நிரூபித்தாங்க. நெக்ஸ்ட் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் ஜட்சிக்மேண்டிக் 1905 என்பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருள் புல நுண்ணோக்கியை வந்து கண்டுபிடித்தார். ஒரு இருள் புல நுண்ணோக்கியானது பார்த்தீங்கன்னாக்கா புலம் இருளாக இருக்கலாம், ஆனால் பொருளானது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும் பிரகாசத்தோடு வந்து தெளிவாக வந்து காணப்படும். குவி அமைப்பினுடைய திரைக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கும். பேட்ச் ஸ்டாஃப் கேரியர் என்று பெயர். நெக்ஸ்ட் ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப். இதை வந்து ஜெர்மனியை சேர்ந்த 1935 யார் கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை தத்துவங்களில் வந்து சிறிய பொருள்களை வந்து பெரிதுபடுத்தி காட்டும் மற்றும் உருவெடுத்தி காமிக்கிறதுக்கும் ஒளிர் கதிர்களினுடைய வீச்சில் உண்டாக்கப்படுற மாற்றம் மூலமாக வந்து இதனுடைய தீவிரத்தை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபேஸ் பிளேட் கட்ட தகடு மூலமாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்ன? ஃபர்ஸ்ட் மின்னணு நுண்ணோக்கி. அதாவது மின்னணு நுண்ணோக்கியை வந்து முதல்ல வந்து எஸ்டர்னட் ராஸ்கா 1931 வந்து அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பின்னிங் மற்றும் ரோகர் இதை வந்து மேம்படுத்தினாங்க. இதை வந்து பயன்படுத்த செல் நுண்ணுறுப்புகளினுடைய நுண்ணிய விளக்கங்களை பகுத்தறிவதற்கும் நுண்ணமைப்பு என்று பெயர் ஒரு இடத்துல வந்து ஒளிக்கற்றையினுடைய எலக்ட்ரான் கற்றையில் வந்து பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுண்ணோக்கியில் பார்க்கத்தை விட 1,00,000 மடங்கு வந்து வேறுபடுத்தும் திறனை வந்து மின்னணு நுண்ணோக்கி வந்து காட்டுது. அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறத விட இதில் எவ்வளோ இருக்கும் 1,00,000 மடங்கு வந்து பெரிதுபடுத்தி வந்து காட்டக்கூடிய அமைப்பை வந்து பெற்றிருக்கும். இதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்று சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னாக்கா நீர் நீக்கம் செய்யப்பட்டதாக வந்து இருக்கும். ஒளிப்புகா வண்ணம் வந்து தங்கம் இல்லைனாக்கா பலோடியம் கொண்டு பதிக்கப்பட்டிருக்கும். அப்போ எலக்ட்ரானை வந்து தாங்கி நிற்கிற அந்த வேறுபடுத்தும் பிம்பத்தை வந்து அத்தியாவசியமாக வந்து பெற்றிருக்கிறது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மicroscope வந்து there are the two kinds of the electron microscope, namely a transmission electron microscope. A second one is a scanning electron microscope, TEM. The first one is a transmission electron microscope. This is the most commonly used in electron microscope, which provide to
dimensional image. The component of the microscope are follows: electron generating system, electron condenser, specimen objective, tube lens, projectors. அப்போ ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி TEM பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பயன்படுத்தப்படுற மின்னணு நுண்ணோக்கி ஆகும். இது வந்து 2 பரிணாம பிம்பங்களை வந்து தருகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு வந்து இருக்கும். எலக்ட்ரான் வந்து குவிக்கிற அமைப்பு, மாதிரி பொருளருகு, அதுக்கு அடுத்தது குழாய் லென்ஸ் வந்து காணப்படும். வெளியே காற்ற நிழற்பட கருவி ப்ரொஜெக்டர் வந்து பெற்றிருக்குது. இதில் வந்து எலக்ட்ரான் கற்றைகள் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 3 lakhs மடங்கு வந்து வேறுபடுத்துகிற திறனை வந்து பெற்றிருக்கும். ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லும்போது 2 to 10 ஆம்ஸ்ட்ரானாக வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் ஸ்கேனிங் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பரவல் மின்னணு நுண்ணோக்கி. ஸ்கேன் பண்ணுறோம், பரவலை மொத்தமாக வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றல. This is the used obtain a 3-dimension image and lower revolving power than TEM. In this, electron are focused by means of lens into very fine point. அதாவது இந்த நுண்ணோக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா TEM-ஐ காட்டிலும் குறைவான வேறுபடுத்தும் திறனை வந்து பெற்றிருக்கும். இந்த நுண்ணோக்கியில் வந்து ஒரு மாதிரி பொருள் பரப்பு பகுதியில் வந்து முப்பரிமாணங்களாக வந்து காண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செல் தியரி. 1833 ஜெர்மன் பாட்டனிஸ்ட் மத்தியாஸ் ஷில்டன், தியோடர் ஷ்வான், இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணாங்க, செல் கொள்கையை வந்து முதல்ல வந்து வெளியிட்டாங்க. கம்போஸ்ட் ஆஃப் த செல் அண்ட் தட் செல் வியர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். இந்த உயிரினங்கள் மற்றும் செல் கொள்கையை வந்து முதல்ல வந்து இவங்க தான் வந்து தொடங்கினாங்க. அப்போ தான் அடிப்படை அழகாக வந்து எது திகழுது, செல் வந்து திகழுது அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல். அனைத்து உயிரினங்களும் வந்து எதால் ஆனது, செல்லால் வந்து ஆனது. நியூ செல் ஆர் ஃபார்ம்டு பை டிவிஷன் ஆஃப் த ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல். ஏற்கனவே உள்ள செல்லிலிருந்து புதிய செல்களை வந்து தோற்றுவிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன்சைட் த செல். அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் வந்து செல்லுக்குள்ளேயே வந்து நடைபெறுது என்பதை வந்து விளக்கி சொன்னாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த செல் தியரி. செல் கொள்கையினுடைய விதி விலக்கு எக்ஸ்பென்ஷன். A virus are the fossil in biology. A virus virial presents the expansion to cell theory. அதாவது வைரஸ்கள் வந்து உயிரிய வல்லுநர்களுக்கு ஒரு புதிராக வந்து இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா வைரஸ்கள் வைரியாய்டுகளாகவும் இருந்துச்சு, பிரியான்களாகவும் வந்து காணப்பட்டுச்சு. அப்போ செல் கொள்கைக்கு வந்து ஒரு விதிவிலக்கு எதிரானாக்கா வைரஸ்ன்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து புரோட்டோபிளாசம் அவைகளுக்கு இல்லை. மேலும் செல்லுக்குள்ளே வாழற கட்டாயமாக ஒட்டுண்ணியாக வந்து இருக்க முடியும் அப்படின்ட்டு வைரஸை பற்றி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செல் Next, protoplasm theory. Protoplasm, cortic. First observed protoplasm, cortic Felix du Jardin, 1835. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அனிமல் செல்ல ஒரு உயிருள்ள சாட்டினை வந்து கண்டறிந்தாங்க. அதனை வந்து சார்கோடு என்று அழைத்தாங்க. ஃபர்கெஞ்சி 1839 தாவர செல்களுக்கு உள்ள காணப்படுற சாட்டினை வந்து புரோட்டோபிளாசம் என்று பெயரிட்டாங்க. ஹியூகோ வான் மூல் 1846 புரோட்டோபிளாசத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க.
A protoplasm theory. A Kartik first observed in protoplasm. Felix Du Jardin, சார்கோடு, ஃபார்கிஞ்சி இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, புரோட்டோபிளாசம் தியரியை வந்து முதல்ல இது பண்ணாங்க. மேக்ஸ் கேலக்ஸ் 1861 வந்து புரோட்டோபிளாசத்திற்கு சார்கோடுக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து எடுத்துரைத்தாங்க. ஹெட்விக் 1892 புரோட்டோபிளாச தியரியை வந்து முன்மொழிஞ்சார். எக்ஸ்லி 1868 புரோட்டோபிளாசத்தில் வந்து உயிரியல் ஃபிசிக்கல் அடிப்படையில் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம், அதாவது புரோட்டோபிளாசத்தில் இருக்கிற கூழ்ம அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு. பிஷர் ஜெல் மாதிரி வந்து காணப்பட்டுச்சு. பிஷர் மற்றும் ஹேர்டிக் என்ன பண்ணாங்க, புரோட்டோபிளாசம் வந்து மிதக்கும் பொருள் மற்றும் பல்வேறு வேதி பிணைப்புகள் காரணமாக ஜெல் என்ற அரை திட நிலையிலே அல்லது சால் என்ற திரவ நிலையிலேயோ வந்து நீர்ம வடிவத்திலே வந்து காணப்படுது. இதனால் வந்து என்ன பண்ணாங்க, புரோட்டோபிளாசம் வந்து ஒரு கூழ்ம அமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், செல் சைஸ் அண்ட் ஷேப். செல்லினுடைய அளவு எப்படி இருக்கும் மற்றும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும். செல் greatly vary in size, shape and also in function. A group of a cell with similar structure are called in tissue. In the integrate together to the perform a similar function of group tissue joining together to perform a similar function called in organ. அதாவது செல் எல்லாமே சேர்ந்தது டிஷ்ஷு எல்லாமே சேர்ந்தது ஆர்கன் எல்லாமே சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஷேப். த ஷேப் ஆஃப் த செல் வெரி கிரேட்லி ஃப்ரம் ஆர்கனிசம் டு ஆர்கனிசம் அண்ட் வித்தின் த ஆர்கனிசம் இட் செல்ஃப் இன் பாக்டீரியா. A cell shape vary from a round ஷேப்பில் செல்லினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா உயிரினங்களுக்கு இடையே ஏற்படுற மாறுபாடுகள். இப்போ பாக்டீரியா செல் பல மாறுபட்ட வடிவங்களாக உருண்டை வடிவத்தில், காக்கியா செவ்வக வடிவத்தில், ராட் வைரஸ்களினுடைய உரை வடிவம் அருங்கோண வடிவமாக வந்து காணப்படுது. அப்போது 1 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எடுக்கும்போது ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர், 1/10 சென்டிமீட்டர். அந்த டேபிளர் காலத்தில் இருக்கிற சொன்னேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு, டி வடிவங்களில் வந்து இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பூஞ்சை செல்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை வடிவத்தில் வந்து காணப்படுது. பூஞ்சை செல்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ஸ் வந்து மாற்று வடிவங்களாகவும் காணப்படுது. அப்போ செல்லினுடைய ஸ்ட்ரக்சர் சைஸ் எப்படி இருக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஷேப் எப்படி இருக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செல். ஒன் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் த செல்லுலார் ஆர்கனைசேஷன் and in the nuclear characteristic the cell can be classified in prokaryotic, mesokaryotes, eukaryotes. செல்லினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோகேரியாட்டிக் பார்த்தீங்கன்னாக்கா தொல் உட்கரு உயிர் என்று சொல்கிறோம். மீசோகேரியாட் பார்த்தீங்கன்னாக்கா இடைப்பட்ட உட்கரு உயிரிகள் என்று சொல்கிறோம். யூகேரியாட்டிகள் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான உட்கரு உயிரிகள் என்று சொல்கிறோம். The first one, what is a prokaryote? What is a prokaryote? Those organisms with primitive nucleus are called in prokaryotic. Primitive, carrion nucleus. And the DNA lie in the nucleus. And therefore the nucleus and the also in a primitive type, that is a prokaryotic. Mesokaryotic in the year 1965 sensed in a Dodge and the
covered. The organism which the share some of the character both in a prokaryotic and eukaryotic. அதாவது ப்ரோகாரியோட்டினுடைய பண்புகளை பெற்றது தான் வந்து என்னது மீசோகாரியோட்டிக். யூகாரியோட்டிக் those the organism which of the nucleus are called in a eukaryotic. true carrion nucleus உண்மையான உட்கருவை வந்து பெற்றிருக்கிறது யூகாரியோட்ஸ் என்று சொல்கிறோம். Thank you student.